தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் மாணிக் தாக்கூர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கு மரியாதை நிமித்தமாக வருகை தந்து எமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். அவருக்கு எமது கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு நீண்ட காலமாக நல்லிணக்கமான உறவை பேணி வருகிறது. நாங்களும் அவர்களோடு இணைந்து இணக்கமாக செயல்பட்டு வருகிறோம். இந்தியா பிளாக் என்கிற தேசிய அளவிலான கூட்டணியிலும் நீண்ட காலமாக பயணித்து வருகிறோம். அந்த உறவு மேலும் வலிமையோடு இருக்கும். தொடர்ந்து தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் இணைந்து செயல்படுவோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய தமிழகத்தினுடைய அடையாளம் அருமைக்குரிய அண்ணன் திருமாவர்களை, அருமைக்குரிய அண்ணன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோடும், சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்களோடும் வந்து சந்திக்க வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன்ட்ட நேரம் கேட்டு இன்னைக்கு வந்து சந்திக்க வந்தோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இன்று நாங்கள் அவருடைய கூட்டணி கட்சியின் தலைவர்களை அவருடைய இல்லங்களில் சென்று சந்திப்பதை அண்ணன் துவங்கி இருக்கோம். இதுக்கு அடுத்து நாங்கள் போய் சந்திக்க போறதுங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர்களை, அதுக்கப்புறம் 13ஆம் தேதி மற்றவர்களை நேரம் இங்கே இல்லாதனால மற்றவங்களை வரும்போது சென்னையில் வரும்போது சந்திப்போம். இது வந்து எங்களுடைய நாங்கள் எல்லாம் ஒத்த கருத்துள்ளவர்கள், ஒரே பாதையிலே செல்பவர்கள். நாங்கள் எல்லாரும் அண்ணனை பொறுத்த மட்டும் திருமாவர்களை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தினுடைய குரலாகவும் தமிழகத்தினுடைய உண்மையான அடித்தள மக்களுடைய குரலாகவும் எப்பொழுதுமே இருப்பவர். தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழகத்தில் மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது, அவர்களுக்கு எதிரான பாசிச அரசியலை எதிர்த்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், டெல்லியா இருந்தாலும் சரி, இது மும்பையா இருந்தாலும் சரி, அது சிதம்பரமா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியா இருந்தாலும் சரி, விருதுநகரா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தெளிவான ஒரு கருத்தை தெரிவிப்பவர், கொண்ட கொள்கையில் எப்பொழுதுமே மாறாதவர் அண்ணன் திருமாவர்கள். அவரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அவரோடு ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேல நாங்கள் பேசிக்கிட்டு தான் டைம் போனதே தெரியல. எங்களுக்கு அடுத்த இதுக்கு தோழர்களை பார்க்க போறதுக்காக வேகமா இந்த கூட்டத்தை முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த சந்திப்புகள் தொடரும். அண்ணனுடைய வழிகாட்டுதல்ல நம்மளை பொறுத்தப்பட்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அந்த கூட்டணி முறைங்கிறது முதல் தடவையா எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். கூட்டணி ஆட்சியில இருக்கும். இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் டெல்லியில வரப்போகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில், மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கியமான மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. அண்ணனை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான அங்கம் வகிப்பவர் அண்ணன். விசிகாவினுடைய பார்வை, அதுவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ல அண்ணனும் விசிகாவும் ஒரு மிக முக்கியமான கட்சி. அதுவும் அண்ணனுடைய அந்த வரப்போற சட்டங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசு எப்படி வந்து ஜனநாயகத்தை குளிதோண்டி புடைப்பதற்காக எந்தெந்த முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் பேசிட்டு வந்தோம். அதனால அந்த 2 விவாதங்களை பற்றி ஒரு மரியாதைக்கான சந்திப்பு. வேற எதுவும் ஆட் பண்றதுக்கு இல்ல. அண்ணன் வேற எதுவும் ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பணும். கரூர் விவகாரம் அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு மதுரை கிளை வந்து தற்காலிக பணி வேணா வழங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளும் பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. இது ஒரு புதிய நடைமுறை, இந்த மாதிரி ஒத்துக்கக்கூடாது அப்படின்றது நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க பார்வை நான் முதல்வரை நீங்க அங்க போயிருக்கேன். விபத்திலே பலியானாலும் சரி, அல்லது வன்முறைகளில் யாராவது உயிரிழந்தாலும் சரி, அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதோடு அவர்களின் தலைமுறையினரை பாதுகாக்க அரசு பணி வழங்க வேண்டும் என்பதை ஒரு பொதுவான கோரிக்கையாக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம்.
ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் அல்லது பொதுக்கூட்டங்களில் இதுபோல சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி தரலாமா என்கிற கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள். இதை ஒரு கட்சி சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்கிற ஒரு பார்வை முக்கியமானது. அது விக்டிமாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்று அதை சொல்வார்கள். அது யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் குடிமக்கள் தான். ஆகவே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு மட்டுமில்லாமல் இதுபோல பாதிக்கப்படுகிற யாருக்கும் அரசு பணி வழங்குவது என்பதை ஒரு நடைமுறையாக கொண்டு வருவது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்கள் கடந்த சட்டமன்றத்தில் அந்த ஆட்சியின் போது இந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். எனவே இதனை கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சாராதவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் குடிமக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த வடிவிலாவது அரசு உதவ வேண்டும் என்கிற பார்வை அவசியமானது. இது அரசு பணி, தற்காலிகமான பணி அல்லது நிரந்தர பணி என்றோ எப்படியோ அவர்களின் வாழ்வாதாரம் முக்கியமானது. ஒரு உயிரை இழந்து நிற்கிற குடும்பம் எந்த அளவுக்கு டிஸ்ஆர்கனைஸ் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இதை அணுக வேண்டுமே தவிர இது டிவிக்கு நிகழ்ச்சி, அதில் செத்து போனவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது. எந்த கட்சியில் எப்போது ஒரு உயிர் இழந்தாலும் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு நலத்திட்டங்களை செய்வது அவசியமானது. அது அரசு வேலைவாய்ப்பாகவோ அல்லது வேறு வகையிலோ அந்த குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல அணுகுமுறை, நல்ல முடிவு என்றுதான் நான் கருதுகிறேன். விரைவில் அடுத்த கூட்டம் நடைபெறும் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கூட்டத்தில் அது இறுதி செய்யப்படும். கட்சி தலைவர் கட்சிகளுக்குள்ள நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வருது. குறிப்பாக வைகோ அதே போல நேற்று கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட யாருக்கே முரண்பாடு கிடையாது. ஊடகங்கள் அவசர கதியில சில தகவல்களை நீங்க முன்முடிவு எடுத்து அதை பரப்பி விடுகிறீர்கள். கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். யாருக்கும் எங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எங்களுக்கு இடையில எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. நீங்க என்ன ஒரு ப்ரொபோசல் தாவேக அரசோட இணைந்து செயல்படுறதுக்கு? ஏன்னா காங்கிரஸ் தேசிய அரசியல மிக முக்கியமா இருக்கு, தமிழ்நாட்டிலும் பல பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பும் தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் இயக்கங்கள்ல இருந்துட்டீங்க. ஸோ தாவேக அரசோட இணைந்து செயல்படக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், இதெல்லாம் இதுக்கான ஒரு ப்ரொபோசல் என்ன ரெடி பண்ணிருக்கீங்க சார்? உங்களுடைய ரோல், ரெண்டு பேரோட கட்சியுடைய ரோல் ரொம்ப முக்கியமா இருக்குங்க. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது உட்பட காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசியல் இயக்கம் என்பது தேவை என்கிற அடிப்படையில் தான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஒரு அணியால் மட்டும்தான் முடியும். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான அந்த அணி தமிழகத்திலும் வலிமை பெற வேண்டும், இதர மாநிலங்களிலும் வலிமை பெற வேண்டும். அந்த தேசிய பார்வையோடு தான் காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்த நிலையில் இடதுசாரிகளும் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது, விடுதலை சிறுத்தைகளும் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. இது திமுகவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல, அல்லது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதன் மூலம் பாஜக கொல்லைப்புற வழியாக இங்கே கால் ஊன்ற முயற்சித்தது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று காங்கிரஸ் அதிவேகமாக முடிவெடுத்து காய்களை நகர்த்தியது. காங்கிரஸ் எடுத்த அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டியது மதசார்பற்ற சக்திகளின் கடமை. அந்த உணர்வின் அடிப்படையில்தான் என்னை அப்போது தொடர்பு கொண்ட தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கி அவர்களுக்கு நான் உறுதி கொடுத்தேன். என்ன சொன்னேன் என்றால், காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒட்டித்தான் நாங்களும் முடிவெடுப்போம். எங்கள் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இடதுசாரிகளும் அதே முடிவை எடுத்திருக்கிறார்கள், எனவே எங்கள் ஆதரவை நாங்கள் தாவேகாவுக்கு தருவோம் என்று சொன்னது இந்த அடிப்படையில் தான். இப்போதும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் தமிழ்நாடு அளவில் மட்டுமே இதை சிந்திக்கவில்லை, அணுகவில்லை. தேசிய அளவில் பாரதிய ஜனதா நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறது, மாநில கட்சிகளை சீரழித்து வருகிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகளை சிதறடித்து வருகிறது. காங்கிரஸை மட்டும் அது பலவீனப்படுத்தவில்லை, ஒவ்வொரு மாநில கட்சியையும் பலவீனப்படுத்துகிறது. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரண்டையும் காலி செய்யக்கூடிய முயற்சியில்
பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இது தேசிய அளவில் ஆரோக்கியமான அரசியல் இல்லை. ஆகவே பாஜகவை எதிர்கொள்வதற்கு அல்லது பாஜகவின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசியல் இயக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போதும் முடிவெடுத்திருக்கிறோம். இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குவோம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் பாஜக எதிராகவோ இல்ல கர்நாடகால மேகதாட்டு விஷயம் அத்தனைக்கும் காங்கிரஸ் குரல் கொடுத்துருக்காங்க. நீங்க குரல் கொடுக்குறீங்க. ஏன் முதலமைச்சர் இது வரைக்கும் பேசல அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அமைச்சர்கள் பேசுறாங்க. முதலமைச்சர் யாரும் நீங்க பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லல. அப்படின்னா எங்க கருத்துல அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். இது குறித்து முதலமைச்சர் பேசவே இல்லையே இது வரைக்கும். அது நாங்க பேசுறோம்ல. நாங்க பேசுறது அவர் அமைதியா தானே இருக்காரு. அதை அங்கீகரிக்கிறார்ல. அது இதுவரை நீங்க அப்படி எங்க கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் முதலமைச்சர் சொல்லல. காங்கிரஸ் ஒரு பக்கம் குரல் கொடுக்குது, நாங்க ஒரு பக்கம் குரல் கொடுக்கிறோம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் குரல் கொடுக்கறாங்க. நாங்க குரல் கொடுக்கறது எல்லாம் அவர் முதலமைச்சர் அதை என்டார்ஸ் பண்றாருன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குரல் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய குரல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் யூகம் பண்ண மாட்டாங்கிறீங்களா? வேற ஏதாவது யூகம் பண்றீங்களா? இந்த மாதிரி யூகம் பண்ணி சொல்லுங்க செய்திய. முதலமைச்சர் நேரடியா பேசியிருக்காங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் தனிநபர் அணுகுமுறை இருக்குல்ல. அவர் பேசுங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன பேசுகிறாரா அப்ப சொல்றீங்க. அதாவது 20 திட்டத்தில் டாக் லெஸ் ஒர்க் மோர்னு ஒரு ப்ரோக்ராமே இருந்துச்சு. குறைவா பேசு அதிகமா செயல்படுன்னு. அதை பின்பற்றுகிறார் நம்முடைய முதலமைச்சர். அவங்க நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு அரசியல் கட்சி. அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும், யாரு கூட நிக்கணும் அப்படின்னு. இப்ப ஒன்னும் அவங்க காங்கிரசுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் எடுத்த மாதிரி தெரியல. இந்தியா பிளாக் கூட்டத்தில் அவர் கலந்துக்கலனாலும் கூட இந்தியா பிளாக் எதிரான நிலைப்பாட்டை அவங்க இன்ன வரலையும் எதுவும் அறிவிக்கல. அதனால உரிய நேரத்தில் உரிய முடிவை திமுக எடுக்கும். அது நிச்சயமா தேசிய நலன்களுக்கு உகந்ததா இருக்கும். காங்கிரஸ் எடுக்கிற முடிவோடு இயைந்ததா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.